சிம்ம ராசி. தான்கிட்ட ஒருத்தங்க ஏதாவது உதவின்னு வந்து நின்னுட்டாங்கன்னா, தான்கிட்ட இல்லனாலயும் 10 பேர்ட்ட பிச்சை எடுத்தாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம். அதே மாரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கிறீங்க அப்டின்னா, எங்களுக்கு தெரியாட்டியும், அது தெரிஞ்சுகிட்டு வந்தாவது உங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் மதிப்பு கொடுத்தா உயிரையும் கொடுப்பாங்க. தன்மானத்துக்கு ஒரு இழுக்குன்னா, தலையே போனாலும் தல வணங்க மாட்டாங்க. இவருடைய தன்மானத்துக்கு மட்டும் உயர்வா ஒரு விஷயத்த யாராவது செஞ்சுட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்காக தன்னோட தலையும் வெட்டி குடுப்பாங்க. என்னம்மா வெட்டி குடுக்குறதெல்லாம் பேசுற? உண்மைங்க. சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க. அப்படி. இதுல வந்து நீ சொந்தக்காரனா இருந்துட்டு போ, பந்தக்காரனா தெரிஞ்சவனோ, தெரியாதவனோ யாரா வேணா இருந்துட்டு போ. சிம்ம ராசிக்காரங்கள ஒருத்தங்க மதிச்சீங்க அப்படின்னாக்க, இவன் கிட்ட வந்து வர மரியாதையே வேற. எல்லாரையும் ஒரே மாரி பார்ப்பாங்க. இருக்கப்பட்டவன், இல்லாதவன். நல்லவன், கெட்டவன். கெட்டவனுக்கு கூட இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியலப்பா. அப்படி பண்ணிட்டான். அந்த கெட்டவங்கிறது யார் தெரியுமா? இவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அதாவது துரோகிகளுக்கே ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவங்க. தண்டிக்கணும்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனா, இவங்க தண்டிக்கணும்னு நெனச்சா, ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. சோ, முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்கள சீண்டி பார்க்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அளவா ஆடுனீங்கன்னா, உங்க தல தப்பும். அளவுக்கு மீறி ஆடுனீங்கன்னா, மர்கயா தான். ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரியும். அதி புத்திசாலிங்க. ஆளுமை திறன் படைத்தவங்க. நூக்கண்காரர் ஒரு விஷயம் வந்து எங்க போனா நடக்கும், எங்க போனா இத வந்துட்டு விட்டு விலகி நிக்கலாம் எல்லாமே தெரியும். அந்த பாசத்துக்கு மட்டும் தான் கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் தோத்து போய் நிப்பாங்க. உங்களுக்கு இவங்கள பார்க்க ஜோக்கர் மாரி தெரியுதா? இவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்திக்காம காட்டிக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி இவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. இவங்களுடைய இந்த அறியாமை குணத்த அதாவது வெளியில காட்டிக்கூடிய அந்த வெகுளித்தனத்த நீங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இவங்களுடைய உண்மை முகம் தெரியறப்போ, உங்கள மாரி ஒரு பயந்தாங்கோலிய யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயம் காட்டிடுவாங்க. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவ சிம்ம ராசிக்காரங்களே, உங்கள சீண்டி பார்க்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைவ பார்த்திருப்பீங்க. கடவுள் படைத்த பொக்கிஷம் இந்த சிம்ம ராசிக்காரங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது. நல்லா இருக்க போறீங்க. பயப்படவே வேண்டாம். உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பு பலன்கள்னு சொன்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக முயற்சித்த, நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நடக்கும். அதாவது பணியிடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். கவலையே வேணாம். இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வெளிநாட்டு வியாபாரத்துல ஈடுபட்டவங்களுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். அடுத்த குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், சந்தேகங்கள் இது எல்லாமே மாறப்போகுது. சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போது அன்பு பெருகுங்க. அடுத்து கலைஞர்கள பொறுத்தவரைக்கும், நீங்க நெனச்ச மாதிரியே உங்களுடைய பெயர், புகழ் உச்சத்துக்கு போகும். பணவரவு அதிகமா கிடைக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில ஆர்வம் இல்லாம இருந்திருப்பீங்க. இனி வந்து உங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். அதை தாண்டி விளையாட்டுகள்ல கூட சாதிப்பீங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள பெறத்துக்கு உதவி செய்யும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து, சிவபெருமானுடைய ஆலயத்த 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் விலகுறதுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். என்னம்மா சுருக்கமான விளக்கமே ஒரு மாதிரி பரிகாரத்தோட முடிச்சுட்டான்னு கேட்கிறீங்களா? இது ஆரம்பம். இப்போ சிம்ம ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க? எந்த கிரகங்கள் மாற்றமாகுறாங்க இந்த மாதத்துல? அதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்? அடுத்து தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள் என்ன? நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம் எல்லாமே பார்க்க போறோம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு கிரக நிலைகள்னு பார்த்தாக்கா, தனவாகு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும், சுகஸ்தானத்துல புதன் பகவானும், பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும், ருண ரோகஸ்தானத்துல சுக்கிர பகவானும், கர்த்தரஸ்தானத்துல சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியிலும், ஐயன சைன போகஸ்தானத்துல சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியிலும் இருக்காங்க. சோ கிரக நிலைகள் இப்படி இருக்காங்க. அதை தாண்டி கிரக மாற்றம்னாக்கா ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்துதான் அதுல இருந்து ஒரு 4 நாள் கழிச்சு 18/1/2025 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. அதை தாண்டி 4வதா மாதத்துடைய இறுதி நாட்களான 28/1/2025 அன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார். இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே
உற்சாகம் பெருக்கெடுக்கும். ஃபர்ஸ்ட்டு நிதி ரீதியா பணவரத்து அதிகரிக்கும். மனசுல உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் இப்ப கடகடன்னு நடக்கும். தடைகளை தாண்டி உங்களுக்கு சாதகமான பலன் அமையும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க தயங்கவே மாட்டீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். அதே மாரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அப்ப வேகம் எடுக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா செய்யக்கூடாது. நல்லா தீர யோசிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வேகமா செய்யுங்க, விவேகமா செய்யுங்க. தப்பே கிடையாது. ஆனா அது வந்து யோசனைக்கு அப்புறமா தான் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும், தக்க ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அத செய்யணும். தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு தன்மை நீங்கி, வியாபாரம், தொழில்ல சூடு பிடிக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுடைய வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அத கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி பிரச்சனை நீங்குது. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு குழப்பமே இல்லாத ஒரு உற்சாகமான பணியிடமா இருக்கும் உங்களுக்கு. சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த செய்றதாலும் சரி, வியாபாரம், தொழில், குடும்ப விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, நிதானத்த மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. சிம்மத்திற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரி குடும்பத்தில இந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி, சந்தோஷம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகும். பிள்ளைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாரி வண்டி வாகன பயணங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் பயணங்களின் போது கவனம் தேவைங்க. இது குடும்ப வாழ்க்கையிலேயே உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் மறைய போகுது. பெண்கள பொறுத்தவரைக்கும் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க. துணிச்சலாக காரியங்கள செய்து முடிப்பீங்க. உற்சாகமா வலம் வரப் போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க மனசுல துணிச்சல் ஏற்படும். கடன்கள்லாம் கட்டுக்குள்ள வரும். முக்கியமான வேலைகள்ல வேகம் உண்டு. வீண் பிரச்சனைகள் மறையும். உங்கள ஒதுக்கி வச்சவங்கலாம் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. முன்னேற்றம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ, பழகுறப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அவசரம் எதுவும் முடிவெடுக்க கூடாது. அதுல வந்து சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு அவசரமா தெரியுது அப்படின்னாவே, அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க. அந்த மாரி அவசர முடிவு எடுக்காம இருந்தீங்கன்னாவே, உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கும். வெளியூர் பயணங்கள் போவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இத்தன நாளா பாடுபட்டு நடக்காத காரியங்கள்லாம் இப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு நடந்து முடியும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே மாரி வேலை இல்ல. இப்ப இருக்கக்கூடிய வேலையும் பெருசா எங்களுக்கு வருமானம் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல வேலை அமையும். நல்ல சம்பளத்தோட. அதே மாரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய மாதமா இருக்கு. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே மறைய போகுது. உங்களுடைய திறமையின் காரணமா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருக்கும். வரவு அதிகமாகும். பலவிதமான துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் இந்த மாதத்துல பரிபூரணமா இருக்கு. அடுத்த பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். சிறப்பா செயல்பட போறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன கொடுக்கும். செல்வாக்குல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் மறையும். குறிப்பா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கூடிய வல்லமை கிடைக்கும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்த பூரம் நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உடனடியா நடக்கும். தெய்வ நம்பிக்கையில அனைத்து விதமான செயல்பாடுகளும் சுபமா நடந்து முடியும். அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப வந்து மறையும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும் மேல் அதிகாரிங்க கிட்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும். அவங்க உங்கள வந்து அனுசரணை நடத்துப்பாங்க. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆனா உங்களுடைய பொறுப்புகள வந்து யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது. அதே மாரி யாருடைய பேச்சும் நீங்க சுத்தமா கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்லது பண்ற மாரியே சொல்லுவாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க உங்கள ஏதாவது சூழ்ச்சியில மாட்ட வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சோ எந்த ஒரு முடிவும் நீங்க எடுத்து தான் இருக்கணும். அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், ஒரு பின்தங்கிய நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்ப ஒரு தொழிலும் சரி, உத்தியோக பணிகளும் சரி, முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைப்பீங்க. பணவரவு அதிகமா கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கான வழி பிறக்கும். குறைந்த முதலீட்டுல நிறைவான தொழில் தொடங்குவீங்க. சோ எல்லா விதங்களையும் வளர்ச்சி இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துல கால பைரவரை வழிபாடு செய்வதனால, குறிப்பா அந்த வெள்ளை பூசணியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் விலகும்.
உங்களுக்கு இருக்க தடைகள் விலகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். மொத்தமா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது சரியாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா, வளர்பிறை நாட்கள்ல திங்கள் மற்றும் வெள்ளி. அதுவே தேய்பிறை நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வியாழன். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 6 மற்றும் 7 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. வெளியூர் பயணங்கள தவிர்த்திடணும். இல்லாட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சண்டை சச்சரவுல ஈடுபடக்கூடாது. குறிப்பா வண்டி வாகனத்துல போகுறப்போ கவனமா போயிட்டு வரணும். வேகம் இருக்கக்கூடாது. குறிப்பா இந்த 2 நாட்கள்ல கட்டாயம் சிவபெருமான் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஈஸியா சமாளிச்சிடலாம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 14, 15, 16 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை கொண்டு முடியும். இது தாண்டி தனிப்பட்ட முறையில பரிகாரமா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொன்னோம்னா, மகர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக உண்டாகும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும். சிறப்பா சொல்றேங்க. சிம்பிளா சொல்றேன். ஜனவரி மாதம் அப்படின்னு சிம்ம ராசிகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் நல்ல பலன்களையும் தருவதாக அமைஞ்சிருக்கு. நெருங்கிய நண்பருடைய உதவினால தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வம் அதிகமாகும். பணியாட்களை பொறுத்திருக்கும், அதாவது கூலி வேலை செய்றவங்கல இருந்து தனியார் துறையில அதிகமா சம்பளம் வாங்குற வரைக்கும் ஐடி துறை எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, சிம்மராசி இருந்த ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல நல்ல பணவரவு இருக்கும். வேலை சம்பந்தமா நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய செல்வாக்கு மேலோங்கும். மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவிகள்னு உங்களுக்கு தேடி வருங்க. சொல்லப்போனாக்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சகல விதங்களும் சௌபாகியம் பெற்று சந்தோஷம் வாழ போறீங்க. ஜனவரி மாதத்துல வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.